தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். மூவேளை ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். மரியா தூய ஆவியால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாற்றி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். இன்றைய புனிதர் இறந்த விசுவாசிகள் அனைவரின் நினைவு. இறந்தவர்கள் அனைவரையும் இன்று நாம் நினைவு கூறுகின்றோம். நம் அன்னையாகிய திருச்சபை மோட்சத்தில் இருக்கும் தம் மக்களை நினைத்த பின் அதன் வேதனைப்படும் தன் மக்களையும் அது நினைக்கின்றது. அவர்களுக்காக பரிந்து பேசுகிறது. அவர்களுக்கு தன்னாலான உதவி செய்ய முயற்சிக்கிறது. மோட்சத்தில் வாழும் தன் மக்களுடன் அவர்களை சீக்கிரம் ஒன்றிக்குமாறு மன்றாடுகிறது. இன்று ஒவ்வொரு குருவும் 3 திருப்பலி செய்கிறார். இந்த சலுகை 10/8/1915 அளிக்கப்படுகிறது. முதல் திருப்பலி உத்தரிக்க வேதனைப்படும் அனைவருக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது திருப்பலியை பாப்பானவரது கருத்துக்காக ஒப்புக் கொடுக்க வேண்டும். மூன்றாவது திருப்பலியை குரு தமக்கு பிரியமான கருத்துக்காக ஒப்புக் கொடுக்கலாம். ஜெபம், தவம், தர்மம் இம்மூன்று வழிகளால் உத்தரிக்க சில ஆத்மாக்களுக்கு உதவி செய்கின்றோம். திருப்பலி, ஜெபமாலை, சிலுவை பாதை, இரக்கமுள்ள இயேசுவே, இவர்களுக்கு இலைப்பாற்றியை கொடுத்திருளும். இது போன்ற ஜெபங்களால் நாம் அவர்களது தேவைகளை தணிக்கலாம். உணவு, உடை, உறக்கம், உரையாடல் இவற்றில் ஒருத்தல் செய்து அவர்களுக்கு உதவி அளிக்கலாம். நாம் செய்யும் தர்மத்தை அவர்கள் வேதனை தணிப்பதற்காக ஒப்புக் கொடுக்கலாம். இயேசுவை நேசிக்கிறவர் உத்தரிக்க சில ஆத்மாக்களுக்காக ஏராளமாக உதவி செய்வான். ஏனெனில் அவர்கள் இயேசுவின் சகோதரர்கள். சிறையில் இருக்கும் சகோதரர்கள், மோட்ச மகிமை என்னும் ஆடையின்றி தவிக்கும் சகோதரர்கள் அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது நாம் இயேசுவுக்கு உதவி செய்கிறோம் என்பதை உணர்வோம். பிறர் மீது கடுகளவு அன்பு உன்னிடம் இருக்குமானால் உத்தரிக்கும் ஆத்மாக்களுக்கு நீ உதவி செய். நீ உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கும்போது பிறர் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புவாய். அப்படியானால் இப்பொழுது அவர்களுக்கு உதவி செய். எந்த அளவையால் நீ அளப்பாயோ அதே அளவையால் உனக்கு அளக்கப்படும். இந்த உலகில் ஒருவருக்கு உதவி செய்கிறோம். அவருக்கு நமது உதவி இன்னும் தேவைப்படுகிறது. அவர் நம்மிடம் இன்னும் உதவி கேட்டு வருகிறார். உத்தரிக்கிற ஆத்மாக்களுக்கு உதவி செய்து அவர்களை மோட்சத்திற்கு அனுப்புகிறோம். இனி அவர்களுக்கு எவ்வித தேவையும் கிடையாது. அவர்கள் கடவுளை வாழ்த்துவார்கள். நம் உபகாரிகளுக்காக ஜெபித்து கொண்டிருப்பவர்கள் நன்றி மறப்பது மோட்சத்தில் கிடையாது. சிந்தனை.
எந்த அளவையால் நாம் அளப்போமோ அதே அளவையால் நமக்கு அளக்கப்படும். உத்தரிக்கிற ஆத்மாக்களுக்கு உதவி செய்வோமானால் நாம் இறந்த பிறகு பிறர் நமக்கு உதவி செய்வார்கள். ஜெபம். இரக்கமுள்ள இயேசுவே, இறந்தவர்களுக்கு இளைப்பாற்றியை கொடுத்திருளும். ஆமென். வருகை பாடல். திருப்பலியிலே இறந்த ஆன்மாக்களுக்காக உருக்கமாக ஜெபிப்போம். தைரிய மேரி, ஞான ஆனந்தம், ரட்சகதாஸ், அம்மா பொன்னம்மாள், இந்திரா எலிசபெத், குழந்தையம்மாள், இருதயராஜ், பீட்டர் ராஜ், மகிமை ராஜ், ஏ வில்லியம், தேவசகாயம், பரிமலா, ஜி மல்லிகா, வி அம்ப்ரோஸ், ஒய் சூசை மரியான் எலிசபெத், எஸ் லாசர், ஏ செல்லதுரை, ஏ மரிய புஷ்பம், பி சரோஜினி, ஏ பிரான்சிஸ், எபினேசர் அமிர்தம்மாள், காணிக்கை மேரி, ஜான் பாஷா, கித்தேரி முத்து, ஜோசப் சுகி குடும்பத்தில் மறைத்த அனைவருக்காகவும், ஜி மரிய மதலேனா, ஏ ஞான பிரகாசம், ஜி சேவியர், எம் ஜெயரோஸ், பி ஆல்பர்ட், பி சாந்தி, லூர்து சாமி குடும்பத்தில் மறைத்த சூசை சபரியம்மாள், சிஸ்டர் சார்லஸ்டா, லூர்து மரியம்மாள், லூர்து மரியாயி, அலெக்சாண்டர், ஆரோக்கிய மேரி, கிளாரா, தவமணி, ராஜம்மாள், சிஸ்டர் பியூரட்டா, சூசை மாணிக்கம், அந்தோணியம்மாள், லூர்து உபகாரம், நல்ல தம்பி ஸ்டெல்லா, அல்போன்ஸ், மரிய ஆரோக்கியம், ஜான், ராஜம், மரிய புஷ்பம், ரீட்டம்மாள், மரிய கண்ணம்மாள், மரியான், ஜோசெவால், ஹென்றி ஜோசப், சிஸ்டர் ஹெசி, ஃபாதர் எக்ஸ்பிடி, தெரேசம்மாள், தாமஸ், அற்புதம், மரியந்தோணி, மரிய செபஸ்தியான், தெரேசம்மாள், ராபர்ட் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் வல்லபதாஸ், அமலோற்பவம், கிளமெண்ட், லியோ, ஆரோக்கிய ஜோயல், கேத்ரின், தாமஸ்,
ஆரோக்கியசாமி, வனத்தம்மாள், பெரிய நாயகம், பெரிய நாயகி, ராஜ் பெர்னாண்டோ, ஜெயசுதாசன், மத்தாய் குஞ்சு, சிஸ்டர் டிசி, ஜபதி பெர்னாண்டோ, மார்ஜரிட் டயஸ், அகஸ்டர் பெர்னாண்டோ, மெல்வின், பீட்டர் பெர்னாண்டோ, செல்வி, சிஸ்டர் சுசீலா இவருடைய ஆண் வழிபாட்டிற்காகவும், என்னுடைய அப்பா ஆரோக்கியசாமி, அம்மா லூர்து மாதிரி ஆண் வழிபாட்டிற்காகவும், டேவிட் பிலோமினா, செல்வராஜ், அன்னம்மாள் இவருடைய ஆண் வழிபாட்டிற்காகவும், யாரும் நினையாத ஆண் மக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே உருக்கமாக ஜெபிப்போம். அனைவரும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இறந்து போனவர்கள் 2 பேருக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று, ஏற்கனவே விண்ணகத்தில் சென்று விட்டவர்கள், மோட்சத்தில் இருப்பவர்களுக்கு நம்முடைய ஜெபம் தேவைப்படாது. இன்னொருவர், நரகத்திற்கு சென்றவர்களுக்கு நம்முடைய ஜெபம் தேவைப்படாது. ஆகையால் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களுக்காக மட்டுமே நம்முடைய ஜெபம் தேவைப்படுகின்றது. நம்மோடு வாழ்ந்து இறந்த ஒரு சிலர் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கலாம், ஒரு சிலர் விண்ணகத்திற்கு சென்றிருக்கலாம். அப்படி ஒருவேளை உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருந்தால் அவர்களுக்காக நாம் ஜெபிப்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. இந்த நாளிலே ஒரு குருவானவருக்கு 3 திருப்பலிகள் நிறைவேற்றக்கூடிய கடமை இருக்கின்றது. ஒன்று, திரு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திரு அவைக்காகவும் ஜெபிக்க அந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்க கடமையும் உண்டு. இரண்டாவது, உத்தரிக்கிற ஸ்தலங்களுக்காகவும். மூன்றாவது, குருவானவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்க கடமை இருக்கின்றது. ஆகையால் 3 திருப்பலிகள் இன்றைய நாளிலே ஒரு குருவானவர் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த வேளையிலே நாம் அனைவரையும் நினைத்து நம்மோடு வாழ்ந்து இறந்தவர்களுக்காக, குறிப்பாக உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆண் மக்களுக்காக உருக்கமாக ஜெபிப்போம். நாமும் ஒரு நாள் அவர்களோடு ஒன்று சேருவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நமக்கு தடையாக இருக்கின்ற குற்றங்களை குறைகளையும் ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளின் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை கனிவுடன் கேட்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருமகன் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் எனும் எங்கள் நம்பிக்கை எழுச்சிறுவது போல அடியார்களும் உயிர்த்தெழுவார்கள் என காத்திருக்கும் எங்களது எதிர்நோக்கும் உறுதி பெறுவதாக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றில் இறைவனை என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமணமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதி உள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரித்தாள் நடுவே தீப்பறி போல் பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தை 3 முதல் 9 முடிய. சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் சாயலிலும் அவரோடு இணைந்திருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இருந்தோமெனில், அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி தம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நாம் இயல்பு அழிந்து போகும், இது நமக்கு தெரியும். ஏனெனில் இறந்தோர் பாவத்தினின்று விடுதலை பெற்றுவிட்டனர் அன்றும். கிறிஸ்துவோடு நாம் இருந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பது நான் மேற்கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கின்றோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மார்க்கிய தினச்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கிய நற்செய்தி அதிகாரம் 15, இறைவசனங்கள் 33 முதல் 39 முடிய. நண்பகல் வந்த பொழுது நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. பிற்பகல் 3 மணி வரை அது நீடித்தது. பிற்பகல் 3 மணிக்கு இயேசு, எலோயி எலோயி லெமா சபக்தானி என்று உரக்க கத்தினார். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்பது அதற்கு பொருள். சூழ நின்று கொண்டிருந்தவர்கள் சிலர் அதை கேட்டு, இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். அப்பொழுது அவர்களில் ஒருவர் ஓடிச் சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து கொண்டே, பொறுங்கள், எலியா இவனை கீழ் இறக்க வருவாரா பார்ப்போம் என்றார். இயேசுவோ உரக்க கத்தி உயிர் துறந்தார். அப்பொழுது திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ் வரை 2ஆக கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்று கொண்டிருந்த நூற்றுவர் தலைவர் அவர் இவ்வாறு உயிர் துறந்ததை கண்டு, இம்மனிதர்
உண்மையாகவே இறைமகன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே இறந்த நம்பிக்கையாளர் அனைவரையும் நாம் நினைவு கூறுகின்றோம். ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து, கடவுளில் நம்பிக்கை வைத்து இறந்து போனவர்கள் நிச்சயம் ஆண்டவரிடத்தில் செல்வார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு ஆழமாக இருக்கின்றது. நான் தொடக்கத்தில் கூறியது போல 2 பேருக்கு மட்டுமே நம்மளுடைய ஜெபம் தேவைப்படாது. ஒன்று மோட்சத்தில் இருப்பவர்களுக்கு, 2வது நரகத்தில் இருப்பவர்களுக்கு. ஆக நம்முடைய ஜெபமானது உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருப்பவர்களுக்காக மட்டும்தான் தேவைப்படுகிறது. அப்படி ஜெபி ஒரு சில சவால்கள் இருக்கின்றன. என்ன சவால்கள் என்று பார்க்கும் பொழுது, இறந்து போனவர்கள் காலத்தையும் இடத்தையும் கடந்து போனவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் காலத்திற்கு உட்பட்டவர்கள் கிடையாது, அதே போன்று இடத்திற்கு உட்பட்டவர்கள் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய ஜெபம், நாம் நிறைவேற்றும் இந்த திருப்பலி என்பது இதோ இந்த நேரத்திலே 6:30 மணிக்கு குழந்தை இயேசுவின் திருத்தலத்திலே ஒப்பு கொடுப்பது காலத்தையும் இடத்தையும் கடந்தவர்களுக்கு எப்படி அவர்களுக்காக இது சேரும் என்ற ஒரு சவால் இருக்கின்றது. 2வது சவாலானது, நாம் 2வது வாசகத்தில் படித்தது போல, இயேசு நம் அனைவருடைய பாவத்துக்காகவும் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து உயிர் தெழுந்து விட்டார். அது ஒரே ஒரு முறை அவர் இறந்ததினால் நாம் அனைவருமே மீட்கப்பட்டுள்ளோம். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இறந்து போன பிறகு அவர்கள் எப்படி உத்தரிக்கிற ஸ்தலத்திற்கு செல்ல முடியும்? ஆக நம்முடைய ஜெபம் அவர்களுக்கு தேவைப்படுமா? அவர்கள் இறைவனிடத்தில் சேர்ந்து விட்டார்கள் அல்லவா என்ற சவால் 2வதாக இருக்கின்றது. 3வது சவால் பார்க்கும் பொழுது, நம்ம எல்லாருமே மறைக்கல்வியில் படிச்சிருப்போம். இந்த உத்தரிக்கிற ஸ்தலத்தில் ஒரு கொப்பரையில எண்ணெயை ஊற்றி அப்படியே எரிய வைப்பாங்க. அடியில் அது கொதிச்சுட்டே இருக்கும். அதில் இந்த உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்க ஆண் மக்கள் எல்லாம் தூக்கி போடுவாங்க. ஒரு பக்கம் வானதூதர்களோ அல்லது பிசாசுகளோ எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அப்படியே இந்த வடை போடுற மாதிரி பொறிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்க மக்கள் எல்லாம் அப்படியே கதறி அழுதிட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். இது ஒரு பக்கம். நம்ம இந்த பிரபஞ்சத்தில் பூமி என்ற கிரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். உத்தரிக்கிற ஸ்தலம் என்பது இன்னொரு கிரகம், அல்லது விண்ணகம் என்பது இன்னொரு கிரகம். ஒவ்வொரு கிரகமாக இருக்கும்பொழுது இந்த பூமியில இறந்த ஒரு ஆன்மா உடலும் கிடையாது, மற்ற இடத்துல எல்லாம் நம்மள மாதிரி நடந்தெல்லாம் போக முடியாது இருக்கும்பொழுது, இவர்களை எப்படி இன்னொரு கிரகத்தில் உடல் இல்லாத ஒரு ஆன்மாவை கொதிக்கிற எண்ணெயில அவங்க வறுத்து எடுக்க முடியும் என்று ஒரு சவால் இருக்கின்றது. இன்னொன்று பார்க்கும்பொழுது, இந்த பூமியில நம்ம கிறிஸ்தவர்கள் மட்டும் வாழல, எத்தனையோ மத நம்பிக்கையாளர்கள் இருக்கின்றார்கள். இந்து, முஸ்லீம், சீக்கியம் என்று மற்ற மதத்தினை சார்ந்தவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களும் இறக்கும் பொழுது, நாமும் இறக்கும் பொழுது, அவர்கள் எங்கு செல்வார்கள், நாம எங்கு செல்வோம்? ஏனென்றால் உத்தரிக்கிற ஸ்தலத்திலிருந்து யாரும் நமக்கு வந்து சொல்லவில்லை, இது இப்படிதான் இருக்கும், இந்த இடத்துல போனா நம்ம கஷ்டப்படுவோம் என்று யாரும் இதுவரைக்கும் சொல்லல. தெரியாத ஒன்றுக்காக நாம ஜெபிப்பது அவர்களுக்கு சேருமா என்ற இந்த இப்படிப்பட்ட ஒரு சவால்கள் நமக்கு இருக்க செய்கின்றன. இந்த கேள்விகளுக்கு நம்ம பதில் கொடுக்க முடியுமா? எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது, முதலாவதாக நம்ம பார்க்கும்பொழுது,
நம்ம பிரபஞ்சம் என்று சொல்லும் பொழுது பூமி வேற, மற்ற மோட்சம் வேற, நரகம் வேற என்றெல்லாம் நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணை. அதுதான் ஒரே வார்த்தையில் என்ன சொல்றோம்? இறையரசு. இறையரசு எங்கும் இருக்கின்றது, எல்லா இடத்திலும் இருக்கின்றது. இந்த இடத்திலும் இறையரசு இருக்கிறது, விண்ணகத்திலும் இருக்கிறது, மற்ற இடங்களிலும் இருக்கிறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் ஜெபிப்பது அருகாமையில் ஒருவர் இருப்பதை போல நாம் இறந்தவர்களுக்கு ஜெபிப்பதாக இருக்கின்றது. ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவர்களாக நாம் இருக்கின்றோம். அதை பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதுதான் முதலாவதாக நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது. இறந்த பிறகு இருந்தாலும் உயிரோடு இருந்தாலும் நாம் ஒருவரோடு ஒருவர் தொடர்புடையவர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக இறந்த பிறகு அந்த பக்கம் இறந்தவர்கள் அந்த பக்கம் உத்தரிய ஸ்தலத்திலும் உயிரோடு இருப்பவர்கள் இன்னொரு பக்கம், அந்த இறப்பு என்பது ஒரு மெல்லிய திரையை போன்று பிரிப்பதாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த இறப்பை பிரிப்பது என்பது அன்பிலிருந்து இன்னொரு அன்புக்கு கடந்து செல்வதுதான். ஒரு வாழ்விலிருந்து இன்னொரு வாழ்வுக்கு நாம் கடந்து செல்கிறோம். அதுதான் இரண்டாவதாக நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. ஆக இறப்பு என்பது நமக்கு எப்பொழுதும் இழப்பு கிடையாது, அது மாறாக விண்ணக வாழ்வின் பிறப்பு என்று நாம் நம்புகிறோம். ஆகையினால் நாம் ஜெபிப்பது என்பது எங்கேயோ இருக்கிறாங்க அப்படின்லாம் கிடையாது. நம்மோடு வாழ்ந்தவர்கள் நம்ம கூட தான் இருக்கிறாங்க. ஆக நம்முடைய ஜெபம் என்பது அவர்களுக்கு தேவைப்படுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். இன்னொன்று பார்க்கின்றோம், இந்த இறப்பு என்பது ஒரு கொடிய அரக்கனை போன்றது. நம்மளால எழுத்துக்கவே முடியாது. மோட்சத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க கூட இறப்புன்னு வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் 2-3 நாள் வாழ்ந்துட்டு போறேன். நீங்க உனக்கு யாரையா கேட்டு பாருங்க, 90 வயசு ஆனவங்க கிட்ட கூட போயிட்டு நீங்க இறக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்லைங்க, என்னுடைய கொள்ளு பேரனை பார்த்துட்டு போகலான்னு இருக்கேன். அந்த கொள்ளு பேரனுக்கு அல்லது கொள்ளு பேத்துக்கு ஒரு திருமணம் செஞ்சுட்டு அதை 2 கண்ணால பார்த்துட்டு போகலான்னு இருக்கேன். 2 கண்ணு இருக்குமோன்னு தெரியாது, பார்வை இருக்குமோ தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஆசை, விண்ணகத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் கூட இறப்பு என்று வரும்பொழுது இறக்க வேண்டாம் என்ற அந்த ஆசை எல்லோருக்கும் உண்டு. ஏனென்றால் அது ஒரு கொடியது, நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு வரை நம்ம கூட இருந்தவங்க, அன்பா இருந்தவங்க திடீர்னு காணாம போயிட்டாங்க. அடுத்த நிமிஷத்துல இருந்து காணாம போயிட்டாங்க. அவங்க கிட்ட பேச முடியாது, பார்க்க முடியாது, இனி அவங்க கூட உறவாட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு கொடிய ஒரு அரக்கனை போன்று இருப்பதனால இந்த இறப்பை நாம் யாருமே ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆனால் இந்த இறப்பும் என்பது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு கொடை. நாம் பிறக்கும் பொழுது அதை மகிழ்ச்சியை ஏற்றுக்கிறோம். இந்த குழந்தை இதை மட்டும்தான் அழுதும், ஆனால் மற்றவங்க எல்லாரும் ஒரு புதிய உயிர் வந்துவிட்டது என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இறப்பும் ஒரு கொடைதான், இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தது. 2வது வாசகத்தில் நாம் அவரோடு இறக்கும் பொழுது நாம் மீட்படைகின்றோம். அவரில் நாம் புதைக்கப்படும் பொழுது நம்முடைய பாவங்கள் புதைக்கப்படுகிறது. அவர் உயிர்க்கப்படும் பொழுது நாமும் அவரோடு உயிர் தெழுகிறோம் என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. ஆகையால் ஜெபிப்பது என்பது அவர்களோடு தொடர்பை கொண்டதாக இருக்கின்றது. அடுத்ததாக நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த இறந்தவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் என்ற அந்த உடனிருப்பை தருகின்றது. எப்பயும் அவங்க இறந்துட்டாங்க மறந்துட்டோம் அப்படின்னு நினைக்காம நம்ம கூட அவங்க இருக்காங்க. நீங்க நினைச்சு பாருங்க, உங்களுக்கு பிடித்தமானவர்கள் இறந்த பிறகு அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று யாராவது நினைக்கிறோமா? அவங்க இறந்துட்டாங்கன்னு என்னால் நினைச்சே பார்க்க முடியலைங்க. ஆனாலும் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள், நம்முடைய இதயத்தில் இருக்கின்றார்கள். இறந்தவர்கள் என்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்கு சென்று விடவில்லை. நாம் நினைக்கும் பொழுது அவர்கள் நம்முடைய நினைவிலே தங்கிவிடுகின்றார்கள். ஆக அவருடைய உடனிருப்பை நாம் உணர முடிகின்றது. அடுத்ததாக நம்ம மறு ஆய்வு செய்ய முடிகிறது. இறந்தவர்களுக்கு ஒரு சில ஆசைகள் இருந்திருக்கலாம். அவருடைய ஆசையை நாம நிறைவேற்றவர்களாக மாறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆக இது பிரிஞ்சு போறது கிடையாது. இன்னொன்று நம்ம யோசிக்கிறோம், என்ன யோசிக்கிறோம்?
இறந்த பிறகு நான் தனியாக தானே போகிறேன், நம்ம கூட யாருமே கிடையாது. எத்தனையோ பேர் ஒரு 1000 பேர் 2000 பேர் ஒன்றா இறந்தாலும் இறப்பு என்று வரும்போது நாம் தனியாக தான் சந்தித்தாகும். வேறு வழியே கிடையாது. நாம் தனிமையில் தான் அதை சந்தித்து ஆக வேண்டும். ஆக அந்த தனிமையை உணரக்கூடாது என்பதற்காக தான் இந்த ஜெபம் தேவைப்படுகிறது. நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம், நம்ம கூட தானே இருக்கிறோம் அப்படின்ற அந்த உணர்வை ஏற்படுத்துவது தான் ஜெபம். இல்லைன்னா அவங்க தனியாக இருக்கிற அந்த உணர்வுகளே அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆக இந்த ஜெபம் என்பது உத்தரிக்கிற ஸ்தலத்தில் நம்ம இயேசு கடைசியாக வரும்பொழுது இந்த உத்தரிக்கிற ஸ்தலம் என்பது இருக்காது. ஏனென்றால் அப்பொழுது நரகம் மோட்சம் இது 2 தான். இந்த உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிறவங்க அவங்க செய்த சின்ன சின்ன பாவத்திற்காக மனம் வருந்தும் பொழுது அவர்களுக்கு மோட்சம் கிடைத்துவிடும். அதற்காக தான் நாம் ஜெபிக்கணும். நமக்கே தெரியும், நம்ம வாழும் காலத்தில் நம்ம என்னென்னலாம் தப்பு செய்யறோம் நமக்கு தெரியும், நிச்சயமா தெரியும். ஆக அந்த தவறுக்கு மனம் வருந்தாமல் திடீர்னு இறந்துடும் பொழுது அந்த நேரத்தில் மற்றவர்கள் உயிரோடு இருப்பவர்கள் அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உண்மையான ஜெபம் அவர்களுக்கு நிச்சயமாக உதவும். அதனால தான் நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகையினால் இந்த நாளில் இந்த மாதம் முழுவதும் இறந்தவர்களுக்காக நம்முடைய குடும்பத்திலே நம்மோடு வாழ்ந்து விண்ணகத்திற்கு சென்றவர்களுக்காக இல்லை, உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருப்பவர்களுக்காக உருக்கமாக ஜெபிப்போம். அவர்கள் நிச்சயம் நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் நம்மோடு ஒன்றித்திருப்பார்கள் என்ற அந்த நினைவோடு நாம் இந்த திருப்பலியில் அவர்களுக்காக மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றவர்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். அதனால் உம் திருமகனுடைய பரிவிரக்கத்தில் மாபெரும் அருள் அடையாளத்தில் ஒன்றுபடும் இறந்த மொழியார்கள் உம் திருமகளோடும் ஆட்சிக்கு உயர்ந்த பெறுவார்களாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. ஏனெனில் கிறிஸ்துவே உலகின் மீட்பு, அவரே மனிதருக்கு வாழ்வு, இறந்தோரின் உயிர்ப்பும் அவரே. அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் இக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு இந்த குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 ஆண்டவரின் கடவுளானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகிய எங்களுக்கு இவை மாறவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுடியும் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் உலகிற்கு பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் நூல் ஏற்றவர்களும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதேற்ற வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
என் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் துணிவுடன் சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் மதங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனவுடன் அருள உம்மை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தொதர்களுக்கு முடிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வார்த்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் சம்மதி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், சம்மதியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தெய்வமே, நீ இன்றினானே
நற்கருணைக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆத்மாவே என்னை புனிதமாகும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுவே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுவே. ஓர் நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைகளிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உண்மை வேண்டுகின்றோம். அதனால் இறந்த உமடியார்கள் நாங்கள் கொண்டாடும் பாஸ்காமரை நிகழ்வோம் ஒளியும் அமைதியும் நிறைந்த விண்ணக வீட்டுக்கு வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனுடைய ஆசிரியருக்காக தலைவணங்கி கொண்டாடுவோம். சொல்லற்கரிய நன்மையால் மனிதரை படைத்தவரும் தம் ஒரே திருமகன் உயிர்த்தெழுந்தார் என நம்புவோருக்கு உயிர்ப்பின் எதிர்நோக்கி அளித்தவருமாகிய ஆறுதலின் ஊற்றாகிய இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறந்தோர் அனைவருக்கும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தையும் உயிர் வாழும் நமக்கு பாவ மன்னிப்பையும் அவர் அருள்வாராக. கிறிஸ்து இறந்தோரின் என்று உயிர் தெழுந்தார் என உண்மையாக நம்பும் நாம் அனைவரும் அவருடன் என்றென்று மகிழ்ந்து வாழ இறைவன் அருள் கூறுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஒரு அறிவிப்பு. இன்று மாலை 4:30 மணிக்கு கல்லறைகள் மந்திரிக்கப்படும். மாலை 6 மணிக்கு ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இயேசுவின் திருதயமே
திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பங்கு மக்கள் உடல் நலத்திற்காகவும் பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலியாகிய தந்தையின் கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நம் பங்கின் பாதுகாவலரான அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் அமலோற்ப மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.